பேட்ச் மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ தமிழில் 8th ஸ்டாண்டர்ட் நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். புதிய தமிழில் அதில் இயல் 4 இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த இயல் 4 மெயினாக எது சம்மந்தமானதுன்னா கல்வி. ஓகேங்களா? ஸோ கல்வியோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம ஒன்பே ஒன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நியூ சிலபஸில் கவர் ஆகிற இன்ஃபர்மேஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் நம்ம பார்த்துலாம். இதில் இலக்கணம் சார்ந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது வேற்றுமை உருபல் சம்மந்தமாக இங்கே ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம பார்க்கணும். அதுக்கு அடுத்தது மொழியால் ஆள்வோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறுத்தற்குறிகள் அது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த இயலை நான் அந்த நிறுத்தல் குறிகள் இருக்கிறத ஒரு தனி பார்ட்டாகவே ஓல்டு கொஸ்டினை வச்சும் நான் அதற்குரிய எக்ஸாம்பிளை வச்சு நான் கொடுப்பேன். ஸோ ஒன்பது வேணால் நீங்கள் பாருங்கள். இப்போ இதற்குரிய இன்ஃபர்மேஷன் என்னென்ன அப்படிங்கிற பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா கல்வி அழகே அழகு. இது எந்த பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்கன்னா நீதிநெறி விளக்கம். ஓகே, ஸோ நீதிநெறி விளக்கம் இந்த டாபிக் நியூ சிலபஸில் கவர் ஆகலை. ஸோ இருந்தாலும் நம்ம ஓவரில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கற்றோருக்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம். ஸோ அணிகலம் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கற்றோருக்கு கல்வி தான் நலன் சிறப்பு, மற்றதெல்லாம் அணிகலன் தேவையில்லை அப்படிங்கிற கான்செப்டில் இங்கே வார்த்தைகள் இருக்குது. நம்ம ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். அதுக்கடுத்து முற்ற முழுமணி பூணுக்கு பூண் வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்வார். ஸோ ஆக்சுவலாக இந்த பாடல் வரிகளை கவனிங்க. கல்வி கற்றோருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு தரும், ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் தேவையில்லை. ஓகே, ஸோ பூணுக்கு பூன் வேண்டாம் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த அழகுக்கு அழகு வேண்டாம். என்ன அழகு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க, கல்வியே அழகு தரும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்க அந்த பாடல் வரியோட பொருள். ஸோ நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இல்லை அந்த கலன் அப்படிங்கிறது அணிகலன்கிறத நம்ம எடுத்துக்கலாம். முற்ற அப்படின்னா ஒளிர, முற்ற அப்படின்னா ஒளிர. இங்கே முற்ற அப்படின்னு இருக்கா, இது ஒளிர அப்படிங்கிற அர்த்தம். ஓகேவா? ஸோ இதில் நீதிநெறி விளக்கம் யார் எழுதுனது? குமரகுருபரர் எழுதுகிறாரு. அவர் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் சம்பந்தமான இன்ஃபர்மேஷனும் நியூ சிலபஸில் இல்லை, இருந்தாலும் ஓரலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல சிற்றிலக்கியங்களை படைத்துள்ளார். யார்? குமரகுருபரர். இவர் எழுதிய பிற நூல்கள் என்னென்னு பாருங்க. கந்தர் கலிவெண்பா, கைலை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், இந்த நூல்கள்லாம் இவர் இயற்றிருக்காரு. அடுத்தது மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டி காட்டுவதால் இந்நூல் நீதிநெறி விளக்கம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. கடவுள் வாழ்த்து உட்பட 102 வெண்பாக்கள் இந்நூலில் உள்ளது. அதாவது நீதிநெறி விளக்கத்தில் மொத்தம் எத்தனை வெண்பாக்கள்? 102 வெண்பாக்கள். இந்நூலின் 13ஆம் பாடல் நமக்கு பகுதியாக தரப்பட்டுள்ளது. ஓகே, ஸோ இது நம்ம ஓரலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாருங்க, நாலடியார் பாடல் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம நாலடியார் நியூ சிலபஸில் கவர் ஆகுது. அதனால் அதோட பாடல் வரிகளை நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். கல்வி கரையிலே கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிப்பல தெல்லிதின் ஆராய்ந்தமை உடைய கற்பவே நீரொழிய பாலுன் குறுகின் தெரிந்து. ஸோ இந்த பாடல் வரிகள் எதுலேருந்து வர? நாலடியார். இப்போ கல்வி கரையில் கற்பவர் நாள் சில அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஓல்டு கொஸ்டினில் நம்ம பார்த்துருப்போம். இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நாலடியார் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதனால் நல்லா தெளிவாக அதை நீங்கள் நோட் பண்ணிக்க. ஓகேங்களா? ரைட். அடுத்தது பாருங்க, கற்றோருக்கு அழகு தருவது எது? கல்வி தான் அழகு தரும். கலன் அல்லால் அப்படின்னா கலன் கூட்டல் அல்லால், இதுதான் கரெக்டானது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்ப்போம். நெக்ஸ்ட் டாபிக் புத்தியை தீட்டு அப்படிங்கிற ஒரு கவிதை பிழை. இதுலையும் யார் எழுதின பாடல் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆலங்குடி சோமு. ஓகேங்களா? ஸோ இவர் எழுதிய பாடல் கொடுத்துருக்காங்க. இது நிறையா திரைப்பட பாடல்கள்லாம் இருக்கும், பாடல்கள் அவர் இயற்றியிருப்பார். இவர் சொல்லியிருக்க அந்த கவிதை சம்பந்தமான முக்கியத்துவம் எளிமையான தமிழில் ஈஸியாக புரியும். பாருங்க, கத்தியை திட்டாதே உந்தன் புத்தியை திட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு, ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு. ஓகே, ஸோ கோபம் இருக்கும்போது கண்ணை மறைச்சிடும், அப்போ அறிவுக்கு வேலை கொடு அப்படின்னு சொல்கிறாரு. உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு. ஓகேங்களா? அடுத்து மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோவிலப்பா, இதை மறந்தவன் வாழ்வு தடம் தெரியாமல் மறைந்தே போகுமப்பா.
ஓகேவா. அடுத்து பாருங்க, இங்கே இருப்பது சில காலம், இதற்குள் ஏனோ அகம்பாவம், இதனால் உண்டோ ஒரு லாபம், இதை எண்ணிப்பாரு தெளிவாகும். ஸோ ரொம்பவே தெளிவாக ஒரு கல்வி தான் முக்கியம். அதில் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக அன்போடு இருக்கணும், பகைவர் இருந்தாலும் அன்போடு இருக்கணும், கோவப்படுற நேரங்களில் அறிவுக்கு வேலை கூட, இந்த மாதிரி நிறையா அட்வைஸுங்கிற கான்செப்டில் ரொம்பவே சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஆலங்குடி சோமும் நியூ சிலபஸில் இல்லை தான், சரி இருந்தாலும் நம்ம வரலாறு தெரிஞ்சுக்கலாம். அதே போல் சொல்லும் பொருளும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. தடம் அப்படின்னா அடையாளம். ஓகே, தடம் பதித்து இந்த மாதிரி அடையாளம் அப்படிங்கிறத கான்செப்ட் சொல்லுவாங்க. அகம்பாவம் அப்படின்னா செருக்கு. ஓகேவா. ரைட். அடுத்தது ஆலங்குடி சோமம் பற்றி இங்கே வரலாறு சொல்லியிருப்பாங்க. அவர் ஒரு திரைப்பட பாடலாசிரியர் இருந்தார், புகழ்பெற்றவர். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி. ஓகே, அது பேர்ல இருக்க ஆலங்குடி சோமு அப்படிங்கிறது. ஓகே, அது எந்த மாவட்டம்? சிவகங்கை மாவட்டம். ஓகே, ஆலங்குடிங்கிறது எந்த மாவட்டத்தில் இருக்கு? சிவகங்கை மாவட்டத்தில். தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது பெற்றவர். ஓகே, ஸோ ஆலங்குடி சோமு என்ன விருது பெற்றிருக்காரு? கலைமாமணி விருது. தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது பெற்றவர். ஓகே, ஸோ ஒரு மூணே இன்ஃபர்மேஷன் தான், சிம்பிளாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு, என் நண்பர் பெரும் புலவராக இருந்த போதும் டேஸ் இன்றி வாழ்ந்தார், அகம்பாவம் இன்றி வாழ்ந்தார். நெக்ஸ்ட்டு, கோயில் அப்பா. இந்த சொல்ல பிரித்து எழுத கிடைப்பது கோயில் கூட்டல் அப்பா. பகைவன் கூட்டல் என்றாலும் அப்படின்னா பகைவன் என்றாலும். ஓகே, ஸோ பிரித்து எழுத சேர்த்தது எல்லாத்துலேயுமே நிறையா இருக்கும், நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்தது பாருங்க, பல்துறை கல்வி. இது உரைநடை உலகம் இந்த டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கல்வி சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க தான், ஆனால் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப நோட் பண்ணி வச்சுக்கிற இன்ஃபர்மேஷன் ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஓவரலாக நீங்கள் ரீட் பண்ணுறவங்க ரீட் பண்ணிக்கலாம். இப்போ கேடில் விழுச்செல்வம் கல்வி, இதுவும் வந்து ஒரு பழமொழி இதுதான். அதே போல் இங்கே சொல்லியிருக்க இன்ஃபர்மேஷன் யார் சொல்லியிருக்க இன்ஃபர்மேஷன் அப்படின்னா திருவிக அவர்கள், திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் கல்வி சீர்திருத்த சிந்தனைகளாக இங்கே சொல்லியிருக்க இன்ஃபர்மேஷன் தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகே, அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி. ஓகே, ஒரு சில அட்வைஸ் மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது எது? கல்வி அப்படிங்கிறதான். ஓகே, ஸோ இந்த இயலே கல்வி சம்மந்தமானதான், நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இளமையில் கல் அப்படிங்கிற ஒரு முதுமொழியே இருக்குது. ஓகேவா. அடுத்தது, ஏட்டுக்கல்வி மட்டுமன்றி தொழிற்கல்வி முதலியனவும் கல்வியின் பார்ப்பற்றனவே. ஓகே, அப்போது நம்ம ஸ்கூலில் படிக்கிற அந்த ஒரு கல்வி மட்டும் கிடையாது, தொழிற்கல்வி அதுவுமே கல்வி தான். ஓகேவா. அதே போல் நம்ம படிக்கிறது தொழில்நோக்குடன் கல்வி பயிலுதல் வேண்டாம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. ஓகே, பிஸ்னஸ் ரிலேட்டட், அதாவது கல்வியை வச்சு வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு தவறான எண்ணத்தோட நம்ம படிச்சிடக்கூடாது. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க, தொழில் நோக்குடன் கல்வி பயிலுதல் வேண்டாம் அப்படிங்கிற கான்செப்டில் இங்கே சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்தது பாருங்க, கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று. இப்போ நம்ம பார்த்துருந்தோம்ல, தொழில் நோக்கோட கல்வி பயிலுதல் கூடாது அப்படிங்கிற, அதேவே இப்படி வேற விதத்தில் சொல்லியிருக்காங்க, வருவாய் தேடும் வழிமுறை, அந்த ஒரு முறையில் நம்ம கல்வி கற்றக்கூடாது. அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும். ஓகே, இதை யார் சொல்லியிருக்கிறது? விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநா அவையின் முதல் பெண் தலைவர். ஓகே, அப்போ ஐநா அவையின் முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம விஜயலட்சுமி பண்டிட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடலாம். இப்போ இந்த கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று அப்படின்னு யார் கூறினது அப்படின்னு கேட்டாலும் விஜயலட்சுமி பண்டிட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடலாம். ஓகேங்களா. ரைட். அடுத்தது, நாம் தமிழ் மக்கள் நமது தாய்மொழி வாயிலாக கல்வி பெறலே சிறப்பு, அதுவே இயற்கை முறை அப்படிங்கிறத திருவிக அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அப்போ நம்ம தாய்மொழியில தான் கல்வி பயிலுதல் சிறப்பாக இருக்கும், அதான் இயற்கை முறை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்தது பாருங்க. அடுத்து நான் முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ரீட் பண்ணாலுமே அது ஒரு அட்வைஸ் சொல்லியிருப்பாங்க, அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல என்ன தேவை அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்துக்க முடியும். ஸோ இங்கே காப்பிய கல்வி அப்படிங்கிற ஒரு சப் டாபிக்ல ரொம்பவே நம்மளோட நூல்களை, சங்ககால நூல்கள்லாம் இயற்கை அப்படிங்கிற கான்செப்டில் வச்சு ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாரு. ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஷார்ட்கட் மூலயமா.
சின்ன சின்ன குழு மூலயமா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ 10 பாட்டு அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றாங்க, இயற்கை ஓவியம் 10 பாட்டு. ஓகே, சரி, இயற்கை ஓவியம் 10 பாட்டு. பின்னாடி வந்து இதை வச்சே உங்களுக்கு பொறுத்து அப்படிங்கிறது இருக்கும். இதை வச்சே டிஎன்பிசி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது இயற்கை இன்பக்களம் கலித்தொகை. இயற்கை இன்பக்களம் கலித்தொகை. அடுத்து இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள். இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள். அடுத்து இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் அப்படிங்கிறது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என்னென்ன, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். இயற்கை தவம் சிந்தாமணி. இயற்கை தவம் சிந்தாமணி. அடுத்து இயற்கை பரிணாமம் கம்ப ராமாயணம். இயற்கை பரிணாமம் கம்ப ராமாயணம். இயற்கை அன்பு பெரிய புராணம். இயற்கை அன்பு பெரிய புராணம். அடுத்து இயற்கை இறையுறையுள் தேவார திருவாசக திருவாய்மொழிகள். இறையுறையுள் அப்படிங்கிறது தேவார திருவாசக திருவாய் மொழிகள். ஓகே, ஸோ அப்போ இதெல்லாம் எப்படி அந்த இயற்கை அப்படிங்கிற கான்செப்டில் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன குழு நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்க, இயற்கை ஓவியம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இயற்கை ஓவியம். இப்போ ஒரு 10க்கு 10 ஒரு ஷீட்டில் ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. அப்போ இயற்கை ஓவியம் அப்படின்னா அது ஒரு 10 பாட்டு அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஒரு 10க்கு 10 ஷீட்டில் 6 ஃப்ளக்ஸில் வந்துட்டு ஓவியம் வரைஞ்சிருக்காங்க, அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, சின்ன சின்ன குழு தான். அடுத்தது இயற்கை இன்பக்களம். அப்போ இன்பக்களம் இவங்க இன்பக்களம் கலித்தொகை, அந்த காவரிசையில் இருக்கும் இன்பக்களம் கலித்தொகை. அடுத்து இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள். ஓகே, ஸோ வாழ்வில்லம் இயற்கை ஒரு இல்லம் அப்படிங்கிற சொல்றதே திருக்குறளாக சொல்றாங்க. ஓகே, இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள். அடுத்தது இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அப்போ நிலையங்கள் அப்படின்னா 2 இருக்குங்கிற மாதிரி, சிலப்பதிகாரமும் மணிமேகலம். நம்ம ஆல்ரெடி நம்ம இரட்டை காப்பியங்கள் நம்ம பார்க்குறோம்ல, சிலப்பதிகாரம் மணிமேகலம். அதே போல் இங்கே நிலையங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் அப்படின்னு சொன்னால் சிலப்பதிகாரமும் மணிமேகலம். அடுத்து இயற்கை தவம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது யாரும் தவம் இருந்தோம் அப்படின்னா அவங்களோட கான்சன்ட்ரேஷன் எதுவும் சிதறாமல் இருக்கணும். ஓகே, அந்த ஃபோக்கஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சிந்தாமல் சிதறாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தவம் இருக்கிறவங்க என்ன, மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி இருக்கணும், சிந்தாமல் சிதறாமல் இருக்கணும். அப்போ சிந்தாமணி, சிவ சிந்தாமணி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இயற்கை பரிணாமம். ஸோ இயற்கை பரிணாமம் அப்படின்னு சொல்கிறாங்களா, இங்கே பரிணாமம் ராமாயணம். பரிணாமம் ராமாயணம் அப்படின்ட்டு அப்படியே சிமிலராக இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அடுத்து இயற்கை அன்பு. ஓகே, இயற்கை அன்பு. ஸோ யாரும் அன்பாக இருக்கவங்க எல்லாருமே பெரியவங்க தான். ஓகே, அன்போடு இருக்கவங்க எல்லாருமே பெரியவங்க தான். ஸோ அப்போது பெரிய புராணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இயற்கை அன்பு அப்படிங்கிறதுக்கு பெரிய புராணம் எடுத்துக்கலாம். அடுத்து இயற்கை இறையுள் அப்படிங்கிறது தேவார திருவாசக திருவாய் மொழிகள் அப்படிங்கிற ரொம்ப பெருசாகவே இருக்குது. இதை நீங்கள் ஈஸியாகவே அதை கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது இங்கே கொடுத்துருக்காது. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இப்போ வேறு என்ன, இயற்கை கல்வியை சேர்த்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ 8 கல்வியோடு இருந்துடாமல் இயற்கையோடு இணைந்தும் இயற்கை சம்மந்தமாகவும் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி திருவிக்கா அவர்கள் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சங்ககால புலவர்களாக யாரெல்லாம் மென்ஷன் பண்ணுறாங்கன்னு பாருங்க. இளங்கோ, திருத்தக்கதேவர், திருஞான சம்பந்தர், ஆண்டாள், சேக்கிலார், கம்பர், பரஞ்சோதி, இந்த மாதிரி இவங்களாம் வந்துட்டு சங்ககால புலவர்கள் அப்படிங்கிறத இங்கே நோட் பண்ணுறாரு. ஓகே, அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்க, குலோத்துங்கன் அவர் சொல்லியிருக்க கூற்று, ஏடன்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலன்று கல்வி பலர் கெட்டாதென்னும் வீடன்று கல்வி ஒரு தேர்வு தந்த விளைவன்று கல்வி அது வளர்ச்சி வாயில். ஓகே, ஸோ இப்போ கல்வி அப்படிங்கிறது ஒரு ஏடன்று, சும்மா நம்ம வந்து புக்கில் படிக்கிறது மட்டும் இல்லை, எழுதுறது, சிலர் எழுதுறது பேசுகிற கல்வி, அது வந்து கல்வின்னு கிடையாது. பலர் கெட்டாதென்னும் வீடன்று கல்வி, இப்போ யார் என்னன்னா நான் உண்டு வீடு உண்டுன்னு இருக்கு, அந்த மாதிரி இருக்கிறதும் கல்வி கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அதே போல் தேர்வு எழுதி வர்றது அதுவுமே வந்து கல்வி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அது ஒரு வளர்ச்சியின் வாயில் தான் வந்து கல்வி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக குலோத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அறிவியல் கல்வி அப்படின்னா புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல்
கொழுக்கொம்பு போன்றது. ஓகே, ஸோ அறிவியல் புற உலக ஆராய்ச்சிக்கு எது கொழுக்கொம்பு போன்றது? அறிவியல் கொழுக்கொம்பு போன்றது. புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் டேஸ் போன்றது, கொழுக்கொம்பு போன்றது. இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான். அடுத்து திருவிக்கா பற்றி பாருங்க. திருவிக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனார். இதை வந்து ஷார்ட்டா திருவிக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சமுதாயம், சமயம், தொழிலாளர் நலன் என பல துறைகளிலும் ஈடுபாடு கொண்டவர், சிறந்த மேடை பேச்சாளர். இவர் வந்து தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுகிறார். ஓகே, திருவிக்கா அவரோட சிறப்பு பெயர் என்ன? தமிழ் தென்றல். அடுத்து இவர் எழுதிய நூல்கள்லாம் பாருங்க. மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ் சோலை, பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு. ஓகேவா? ஸோ மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ் சோலை, பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு, இந்த மாதிரி நூல்களாம் எழுதியிருக்காரு. அதே போல் இளமை விருந்து அப்படிங்கிற நூல்களும் இவர் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அவர் எழுதிய நூல்கள் இதுதான். நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். அறியாமை நீக்கி அறிவை விளக்குவது எது? கல்வி. கல்வி பயிற்சிக்குரிய பருவம் இளமை பருவம் தான். இன்றைய கல்வி டேஸ் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது, தொழிலில் நுழைவதற்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கலப்பில் டேஸ் உண்டென்பது இயற்கை நுட்பம். ஸோ கலப்பில் வளர்ச்சி உண்டென்பது இயற்கை நுட்பம். ஓகே, இது வளர்ச்சி. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, புற உலக ஆராய்ச்சிக்கு டேஸ் கொழுக்கொம்பு போன்றது. நம்ம பார்த்தோம்ல, அறிவியல் கொழுக்கொம்பு போன்றது. அடுத்து வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் தலையாயது டேஸ் இன்பம், காவிய இன்பம். ஓகே, தலையாயது என்ன அப்படின்னா காவிய இன்பம் தான் தலையாயது. வாழ்வுக்குரிய இன்பத்துறைகளில் தலையாயது காவிய இன்பம். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுட்டா போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ பொறுத்த பாருங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்ல, இந்த பொறுத்த பார்த்தோம்னா இயற்கை ஓவியம். ஸோ ஓவியம் அங்கே ஒரு 10க்கு 10 சீட்டில் தான். அப்போது இங்கே 10 பாட்டுங்கிறதா முதலாவது. அடுத்து இயற்கை தவம். தவம் இருந்தால் நம்மளோட கவனம் சிதறாமல் இருக்கணும்னு சொல்லியிருந்தோம், சிந்தாமணி. இதுதான் 2வது. அடுத்து இயற்கை பரிணாமம் அப்படின்னா ராமாயணம். அதே மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்குன்னா இயற்கை பரிணாமம், ராமாயணம். இதுதான் வந்து கரெக்டான. அடுத்து இயற்கை அன்பு. ஸோ அன்பாக இருக்கவங்க எல்லாருமே பெரியவங்க தான் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதான் 4வது. ஸோ ஈஸியாக அந்த மாதிரி ஷார்ட்கட் மூலயமா இதற்கான ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு விரிவானம். ஆன்ற குடிப்பிறத்தல். இது ஆக்சுவலாக ஒரு ஸ்டோரி தான். மனிதனின் வாழ்வையும் உயர்த்துவதில் கல்வி பெருபங்கு வகிக்கிறது. ஓகே, இதுவும் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் தான். கல்வியோட முக்கியத்துவம் என்ன? வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும் அப்படின்னா மனிதனோட வாழ்க்கையை உயர்த்துறது மெயினாக என்ன? கல்வி அப்படிங்கிறது தான். அதில் இது ஸ்டோரிலாம் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் இதை நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோக்கா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லை, நீங்கள் படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வேற்றுமை உறுப்பு. ஓகேங்களா? இலக்கணம் சம்மந்தமாக நீங்கள் இதிலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட் ஒருத்தர் என்ன இருக்குன்னா வேற்றுமை உறுப்பு. ரொம்ப தெளிவாக இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வேற்றுமை. ஓகேங்களா? ஸோ இதில் வேற்றுமை உறுப்பு என்னென்ன, அது எங்கெங்கே வரும் அப்படிங்கிற ரொம்ப தெளிவான இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்லா கவனிச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போது ஆக்சுவலாக வேற்றுமை உறுப்பு எதுக்காக இது பயன்படுது அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் வச்சே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், அண்ணன் எனக்கு ஓர் உதவி செய்வாயா என்று கேட்டால், இந்த அண்ணன் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன் என்றான் அண்ணன். என் அண்ணன் உள்ளம் எனக்கு தெரியும், என் அண்ணன் என் மீது மிகுந்த அன்பு உண்டு. இந்த மாதிரி என் அண்ணன் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ இதில் எப்படி ஒரு திருத்தம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவை அண்ணனை பார்த்து அண்ணா எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்று கேட்டால் இந்த அண்ணனால். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே அண்ணன் மட்டும் இருந்தது, இங்கே என்ன பண்ணிட்டாங்க அண்ணனால் அப்படின்ட்டு ஆள் சேர்த்துனாங்க. அண்ணனால் செய்த முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன் என்றான் அண்ணன். என் அண்ணனது உள்ளம். ஓகே, இங்கே பாருங்க, அண்ணனது அது அப்படின்னு சேர்ந்துருக்கு. இப்போ இங்கே என் அண்ணன் மட்டும் இருந்தது, இங்கே என் அண்ணனது உள்ளம் எனக்கு தெரியும். என் அண்ணனுக்கு. ஓகே, அண்ணனுக்கு அப்படின்னு வந்துருச்சு. இங்கே என் அண்ணன் மட்டும்தான் இருந்தது. என் மீது மிகுந்த அன்பு உண்டு என்றால் பாவை. இந்த மாதிரி சொல்லும்போது நம்மளுக்கு பொருள் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்போ இதுலேருந்து என்ன சேர்த்துருக்காங்க? அந்த ஓம உறுப்புகள் சேர்த்துருக்காங்க. வேற்றுமை
உறுப்புகள் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருப்பாங்க. அது என்னென்னா ஐயாள்கு இன்னது கண் அப்படிங்கிறது நம்ம ஷார்ட்டாக சொல்லுவோம். அப்போ வேற்றுமை உருவை பற்றி ரொம்ப தெளிவாக அடுத்தடுத்து இங்கே சொல்ல வருவாங்க. ஓகேங்களா? அப்போது பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை வேற்றுமை என்பர். பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை வேற்றுமை என்பர். இதற்காக பெயர் சொல்லுடன் இணைக்கப்படும் அசைகளை வேற்றுமை உருபுகள்னு சொல்லுவாங்க. இப்போ அண்ணன் அப்படின்றது அண்ணனுக்கு அப்படின்னு அண்ணனால் அண்ணனது அப்படின்னு சேர்த்தோம்ல, அப்போ அந்த கு அது நாள் இந்த மாதிரிலாம் இருந்ததெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? வேற்றுமை உருபுகள் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஓகேவா? இப்போது அதுக்கு அடுத்து பாருங்க, சில இடங்களில் உறுப்புகளுக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உருபாக வருவதும் உண்டு. அவற்றை சொல்லுறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சொல்லுறுப்புகள் அப்படிங்கிற சொல்லுவோம். அப்போ நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. வேற்றுமை உறுப்பு அப்படின்னு இருக்கு, அடுத்து சொல்லுறுப்பு அப்படின்னு இருக்கு. அப்போ எக்ஸாம்பிள் கவனிங்க. ஓவியர் தூரிகையால், ஓகே, ஸோ தூரிகையால் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தூரியால் ஓவியம் தீட்டினா, இதில் ஆள் என்பது வேற்றுமை உருபு. ஓகேவா? இதே மீனிங் உள்ள இன்னொரு சென்டென்ஸ் பாருங்க. ஓவியர் தூரியை கொண்டு, அப்போ புதுசாக ஒரு சொல்லே முழுமையாக வந்திருக்கா, ஒரு முழு சொல்ல இங்கே வந்திருக்கா. ஓகே, அப்போ இந்த மாதிரி கொண்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த கொண்டு அப்படிங்கிறது வேற்றுமை உருபுன்னு நம்ம சொல்லாமல் சொல்லுறுப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும். வார்த்தை வித்தியாசம் உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ வேற்றுமை உருபுன்னு நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த ஒரு சொல்லோட இன்னொரு சொல்லு இணையும் போது, அந்த பெயர் சொல்லோட இணையும் போது அதை நம்ம வேற்றுமை உருபுன்னு சொல்லுவோம். இது அந்த பெயர் சொல்லுக்கு பக்கத்தில் இன்னொரு சொல்லு புதுசாக அதே மீனிங் கொடுக்குது அப்படின்னா அந்த ஒரு சொல்ல நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சொல்லுறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த 2 எக்ஸாம்பிள்லேயே நம்மளால தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் சின்ன சின்ன சேஞ்சஸ் வச்சு இன்னும் அடுத்தடுத்து கொடுப்பாங்க, அதை நம்ம பார்க்கலாம். வேற்றுமையோட வகைகள். ஓகே, ஸோ வேற்றுமை உறுப்பு மொத்தம் எத்தனை எப்படி? 8 வகைப்படும். அது முதல் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4, 5, 6, 7, 8 வேற்றுமை அப்படின்னு இருக்கும். இதில் முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உறுப்புகள் கிடையாது, அதாவது அந்த வார்த்தைகள். ஓகேவா? மற்றதுக்கெல்லாம் 2ஆம் வேற்றுமையிலிருந்து 7ஆம் வேற்றுமை வரைக்கும் உருபல் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஐ, ஆள், கு, இன், அது, கண் இந்த மாதிரி சொல்லுவோம். அப்போது ஐ அப்படிங்கிற 2ஆம் வேற்றுமை, ஆள் 3ஆம் வேற்றுமை, கு 4ஆம் வேற்றுமை, இன் 5ஆம் வேற்றுமை, அது 6ஆம் வேற்றுமை, கண் 7ஆம் வேற்றுமை. இந்த மாதிரி இருக்கும். இந்த ஒரு எழுத்து மட்டும்தான், ஒரு வார்த்தை மட்டும்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதோடு சேர்ந்து இன்னும் இருக்குது. உங்களுக்கு ஒரு ஃப்ளோவில் சொல்கிறதுனால ஐயாளுக்கு இன்னதுக்குன்ட்டு ஒரே இதில் முடிச்சிருப்பாங்க. ஆனால் இன்னும் வேறு வேறு இருக்குது. நீங்கள் இதை பார்க்கும்போது இன்னும் கிளியராக புரிஞ்சிடும். ஓகேங்களா? நல்லா தெளிவாக பாருங்கள். இப்போ வேற்றுமை உறுப்புகள் இடம்பெற்றுள்ள தொடர்களை வேற்றுமை தொடர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது வேற்றுமை உறுப்புகள் இடம்பெற வேண்டிய இடத்தில் அக்தி இடம்பெறாமல் மறைந்திருந்து பொருள் தந்தால் அதனை வேற்றுமை தொகை என்பர். அப்போ வேற்றுமை தொடர்ன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு, வேற்றுமை தொகைன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே, வேற்றுமை தொடர்கள் அப்படின்னா வேற்றுமை உறுப்புகள் வெளிப்படையாகவே அதில் வந்திருக்கும், அதாவது இடம்பெற்றிருக்கும். வேற்றுமை உறுப்புகள் அதில் இடம்பெற்றிருக்கும். இது வேற்றுமை உறுப்புகள் இடம்பெறாமல் மறைந்திருந்து பொருள் தந்தால் அதனை வேற்றுமை தொகை என்பர். ஓகேங்களா? அது பின்னாடி ஒரு சில எக்ஸாம்பிளாக நீங்கள் அழகாக நீங்கள் அந்த வெளிப்படையாக வர்றது வார்த்தை என்ன, மறைஞ்சிருந்து வர்ற வார்த்தை என்ன அப்படிங்கிறது உங்களால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். இப்போ ஒன்றா ஒவ்வொரு வேற்றுமைக்கும் அதோட எக்ஸாம்பிள் வச்சுலாம் சொல்லியிருப்பாங்க. இங்கே பாருங்கள். முதல் வேற்றுமை. பெரும்பாலான சொற்றொடர்களில் எழுவாய், செயற்படு பொருள், பயனிலை ஆகிய 3 உறுப்புகள் இடம்பெற்றிருக்கும். ஓகே, இப்போது நீங்கள் ஒரு வார்த்தையை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, இப்போ பாவை வந்தால் அப்படின்னா இது பாவைங்கிறது ஒரு எழுவாய், பெயர் சொல் அப்படின்னு சொல்லலாம். வந்தால் அப்படிங்கிறது ஒரு பயனிலை அப்படிங்கிற சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அந்த வார்த்தையெல்லாம் நம்ம அந்த சப்ஜெக்டு, வெர்பு இந்த மாதிரி நம்ம பிரிப்போம்ல, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, எழுவாய், செயற்படு பொருள், பயனிலை ஆகிய 3 உறுப்புகள் இடம்பெற்றிருக்கும். எழுவாயுடன் வேற்றுமை உறுப்புகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது முதல் வேற்றுமை. முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை என்றும் கூறுவார். அப்போ முதல் வேற்றுமைக்கு இன்னொரு பேர் என்ன? எழுவாய் வேற்றுமை. எழுவாய் வேற்றுமை. எழுவாய் வேற்றுமை சொல்றதுக்கு என்ன காரணம்? எந்த ஒரு உறுப்புமே இங்கே இணைஞ்சிருக்காது. வேற்றுமை உறுப்பு எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருள். இப்போ பாவை வந்தாலும் நம்ம சொல்றோம்,
நம்ம பாவையை, இந்த மாதிரி பாவையால், இந்த மாதிரிலாம் நம்ம எதுவும் வந்து வேற எந்த ஒரு வேற்றுமை உறுப்பும் சேரலை, இணையலை. அப்போது சிம்பிளாக பாவை வந்தான்ட்டு ஒரு சிம்பிளான ஒரு சென்டென்ஸோட முடிஞ்சிருது. எழுவாயும் பயனிலை மட்டும் இங்கே இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது முதல் வேற்றுமை தொகை, சாரி எஸ், முதல் வேற்றுமை தொகை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு இன்னொரு பேர் என்ன, எழுவாய் வேற்றுமை. எழுவாய் தான் இங்கே முக்கியமான ரோல், அதனால எழுவாய் வேற்றுமை. ஓகேங்களா. அடுத்து இரண்டாம் வேற்றுமை உருபு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ அப்படிங்கிறதான் இரண்டாம் வேற்றுமை உருபு. ஓகேங்களா. கபிலர் பரணரை புகழ்ந்தார். அப்போ ஐ அப்படின்னு வருதா, கபிலர் பரணரை புகழ்ந்தார். அடுத்து கபிலரை பரணர் புகழ்ந்தார், இதுவும் வந்துட்டு அந்த மாதிரி ஐ அப்படிங்கிற வந்திருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஐ அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை உருபு அப்படின்னு சொல்லலாம். முதல் வேற்றுமைக்கு வந்து எப்படி இன்னொரு பேர் எழுவாய் வேற்றுமை சொல்கிறோமோ, அதே போல் இரண்டாம் வேற்றுமைக்கும் இன்னொரு பேர் இருக்குது. அதுவுமே வந்துட்டு இந்த ஒரு சென்டென்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கும் போது இருக்குது. இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை ஒரு இடத்துல இருக்கும்போது அது ஒரு மீனிங் தெரியுது. கபிலர் யாரை புகழ்ந்தார், பரணரை புகழ்ந்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங்கில் வந்துடுது. அதே அந்த ஐ அப்படிங்கிறது இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது கபிலரை பரணர் புகழ்ந்தார் அப்படிங்கிற போது அப்படியே மாறிடுச்சா, கபிலரை யார் புகழ்ந்தது, பரணர் புகழ்ந்தார் அப்படின்ட்டு அப்படியே மாறிடுச்சு. அப்போ இவ்விரு தொடர்களையும் கவனிங்கள். இரண்டாம் வேற்றுமை உருபு இந்த ஐ அப்படிங்கிறது எந்த பெயருடன் இணைகிறதோ அந்த பெயர் செயற்படு பொருளாக மாறிவிடுகின்றன. ஓகே, செயற்படு பொருள் அப்படின்னா யாரை அப்படிங்கிறதுக்கு ஆன்சராக வரக்கூடியது தான் அந்த செயற்படு பொருள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ கபிலர் யாரை புகழ்ந்தார், பரணரை புகழ்ந்தார். பரணர் யாரை புகழ்ந்தார், கபிலரை புகழ்ந்தார். இந்த மாதிரி வரும். ஓகேங்களா. இவ்வாறு ஒரு பெயரை செயற்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதால் இரண்டாம் வேற்றுமை வந்து என்ன ஒரு பேரு, செயற்படு பொருள் வேற்றுமை. முதல் வேற்றுமைக்கு என்ன பேரு, எழுவாய் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமைக்கு என்ன பேரு, செயற்படு பொருள் வேற்றுமை. புரியுதுங்களா. ஸோ அப்போ இந்த ஒரு சென்டென்ஸை நீங்கள் பார்க்கும்போது தான், மீனிங் தெரிஞ்சுக்கும் போது தான் உங்களால் இதோட மீனிங் வந்து இந்த இரண்டாம் வேற்றுமைக்கு இன்னொரு பேர் செயற்படு பொருள் வேற்றுமை அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா. பாருங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு இரண்டாம் வேற்றுமை எந்தெந்த பொருள்களில் வரும், 6 வகையான பொருள்களே வரும். என்ன, ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை, இந்த பொருள்களில் வரும். ஓகே. ஸோ என்னென்ன பொருள்களில் வருது அப்படிங்கிறது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போது இந்த ஆக்கல் அப்படிங்கிற போது கரிகாலன் கல்லணையை கட்டினான். அப்போ ஆக்கல் ஒரு உருவாக்குதல் அப்படின்னு வருதா, கரிகாலன் எதை கட்டினான், கல்லணையை கட்டினான். அடுத்து அழித்தல், பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார். இப்போ மூட நம்பிக்கையை அழிச்சிருக்காரு பெரியார், அது வரும். அப்போ இங்கேயும் வந்து அந்த ஐ அப்படிங்கிற வேற்றுமை உருபு வரும். அடுத்து அடைதல், கோவலன் மதுரையை அடைந்தால். அப்போ ஒரு இடத்த அடையுதல் இருக்குல்ல, ஸோ அப்போது இங்கே மதுரையை அடைந்தாலும் இருக்கும். அடுத்து நீத்தல், காமராஜர் பதவியை துறந்தார். அப்போ எதை வந்து துறந்தார் அப்படின்னா, நீத்தல் அப்படின்னா நீக்குதல் அப்படிங்கிற மாதிரி பதவியை துறந்தார். அடுத்து ஒத்தல் அப்படின்னா தமிழ் நமக்கு உயிரை போன்றது. ஒத்தல் அப்படின்னா கம்பேர் பண்ணுறது, தமிழ்ங்கிறது எதை போன்றது, நம்மளோட உயிரை போன்றது அப்படிங்கிறது. உடைமை அப்படின்னா வள்ளுவர் பெரும் புகழை உடையவர். ஓகே. ஸோ இது ஒரு பண்பை சொல்கிறது உடைமை. ஓகே, வள்ளுவர் பெரும் புகழை உடையவர் அப்படிங்கிறது. அப்போது இந்த ஐ அப்படிங்கிற வேற்றுமை உருபு ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை ஆகிய 6 பொருள்கள்னு வரும். ஸோ இதை புரிஞ்சுட்டு அப்படின்னாவே அடுத்தடுத்த வேற்றுமை உருபுலாம் இதெல்லாம் வரும் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. இப்போ மூன்றாம் வேற்றுமை பாருங்க. ஆண், ஒடு, ஓடு, இது எல்லாம் சேர்ந்ததுமே இந்த 4மே என்ன, மூன்றாம் வேற்றுமை. ஆனால் நம்ம மொத்தத்துக்கு சொல்கிற போது இப்போ ஆள் ஐயாள் ஹூ அப்படிங்கிற போது அந்த ஆள் தான் வந்து மூன்றாம் வேற்றுமையோடு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் ஆள், ஆண் இதெல்லாம் அந்த வார்த்தையோடு பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓடு, ஓடு, இந்த 4மே இது மூன்றாம் வேற்றுமை தான், வேற்றுமைக்குரிய உறுப்புகள். ஆளும் ஆணும் பார்த்தோம் அப்படின்னா கருவி பொருள், கருத்தா பொருள் ஆகிய 2 வகையான பொருள்களில் வரும். ஆள், ஆண் அப்படிங்கிறது 2 வகையான பொருள்கள் வரும். என்ன, கருவி பொருள், கருத்தா பொருள். இந்த அடுத்த சொல்லுவாங்க கருவி பொருள்னா என்ன, கருத்தா பொருள்னா என்ன சொல்லுவாங்க, அதோட வகை என்ன சொல்லுவாங்க. கருவி பொருள் அப்படிங்கிறது 2 வகைப்படும். கருவி பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா 2 வகைப்படும். முதற்கருவி, துணை கருவி. இப்போ இதையும் மீனிங் சொல்லியிருப்பாங்க. இப்போ பாருங்க, கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவது முதற்கருவி. கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவது முதற்கருவி. அது என்ன, மரத்தால் சிலை செய்தான்.
அப்போ அந்த கருவி மரத்தில் தான் வந்து சிலை செய்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கருவியை தான் சொல்கிறாங்க. அப்போ மரத்தால் ஆள் அப்படின்னு வந்துருச்சா? ரைட். அடுத்து ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணை கருவி. இப்போ நம்ம சிலை செய்கிறோம் அப்படின்னா சிலை செய்கிறதுக்கு துணையாக இருக்கிறது என்ன? உளி தான். அப்போ உளியால் சிலை செய்தான் அப்படின்னு சொல்கிறது உளி அப்படிங்கிற அந்த உளியால் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது துணை கருவி. அப்போ இந்த பாயிண்ட்டை நல்லா தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ரைட். இப்போது கருவி பொருளுங்கிறது முதற் கருவி துணை கருவி 2 வகைப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம்ல. அப்போ இந்த சென்டென்ஸ்லேயே வந்து நல்லா தெளிவாக எது முதற் கருவியும் சொல்கிறோம் எதோ துணை கருவியும் சொல்கிறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். அதே இது கருத்தா பொருளும் 2 வகைப்படும். கருத்தா பொருளும் 2 வகைப்படும். ஏவுதல் கருத்தா இயற்றுதல் கருத்தா அப்படிங்கிற 2 வகைப்படும். ஏவுதல் கருத்தா இயற்றுதல் கருத்தா என 2 வகைப்படும். பிறரை செய்ய வைப்பது ஏவுதல் கருத்தா. ஓகே. ஸோ ஏவி விடுறது செய்ய வைக்கிறது. கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. அப்போ ஏவி விடுறது கரிகாலனாலாம் அவர் தான் வந்துட்டு இந்த கல்லணை கட்டினாரு அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் வருது. அடுத்து தானே செய்வது இயற்றுதல் கருத்தா. ரொம்ப சிம்பிளாக புரியுதுல. ஏவுதல் அப்படின்னா மற்றவங்க மூலயமா அது நடந்திருக்கு அப்படிங்கிறது. அதே இது தன்னால் தானே இயற்றுவது. சேக்கிலாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி வர்றது என்ன? இயற்றுதல் கருத்தா. ஆண் என்னும் உருபு பெரும்பாலும் செய்யுள் வழக்கில் இடம்பெறும். இப்போ புறந்தூமை நீரான் அமையும். இந்த மாதிரி செய்யுள் பாடல் வரிகளை நீரான் ஆண் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோமா? ஸோ அப்போ இது வந்து என்ன செய்யுளில் வந்து இடம்பெறுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு ஓடு இது ஆகிய 3ஆம் வேற்றுமை உறுப்புகள் உடன் நிகழ்ச்சி பொருளில் வரும். உடன் நிகழ்ச்சி பொருளில் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தாயோடு குழந்தை சென்றது ஓடு அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? அப்போ உடனே அதாவது உடன் அவங்களோட இவங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ தாயோடு குழந்தை அமைச்சரோடு அலுவலர்கள். அப்போ அமைச்சரோடு யார் போனா? அலுவலர்கள் போனாங்க. இந்த மாதிரி உடன் நிகழ்ச்சி பொருள்களில் வரக்கூடியது என்ன? ஓடு. புரிஞ்சுக்கலாம்? ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இலக்கணம் சம்மந்தமாக கண்டிப்பாக இதை நீங்கள் நல்லா டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 4ஆம் வேற்றுமை பார்க்கலாம். 4ஆம் வேற்றுமை பாருங்க. 4ஆம் வேற்றுமை உறுப்புக்குரிய உறுப்பு கு. ஓகேங்களா? இது என்ன? கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை என பல பொருள்களையும் வரும். இப்போ கொடை அப்படின்னா முல்லைக்கு கு அப்படின்னு இருக்கா? முல்லைக்கு தேர் கொடுத்தான். ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி தானே கொடை அப்படிங்கிறது. அடுத்து பகை அப்படிங்கிறது என்ன? புகை நமக்கு பகை. புகை மனிதனுக்கு பகை நமக்கு பகை அப்படின்னு சொன்னாலும் அந்த கு அப்படிங்கிற 4ஆம் வேற்றுமை வரும். அடுத்து நட்பு. கபிலருக்கு நண்பர் பரணர். கபிலருக்கு கு அப்படின்னு வந்திருக்கு. இது வந்து ஒரு நட்பை பற்றி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து தகுதி. கவிதைக்கு அழகு கற்பனை கு அப்படிங்கிறது வரும். அடுத்து அதுவாதல். தயிருக்கு பால் வாங்கினான். ஓகே. கு அப்படிங்கிறது வருது. பொருட்டு. தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார் கு அப்படிங்கிற வரும். அடுத்து செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ கு அப்படிங்கிற வரும். எல்லை. தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. 4ஆம் வேற்றுமை உறுப்புடன் கூடுதலாக ஆக என்னும் அசை சேர்ந்து வருவது உண்டு. இப்போ கூலிக்காக அப்படின்னு இருக்கு அப்படின்னா இந்த ஆக அப்படிங்கிறது ஒரு 4ஆம் வேற்றுமை உறுப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கூலிக்கு வேலை இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். கூலிக்காக வேலை அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போ இந்த ஆக அப்படிங்கிறதும் 4ஆம் வேற்றுமை உறுப்போட கூடுதலாக வரக்கூடியதான். ஓகேங்களா? அடுத்து 5ஆம் வேற்றுமை என்னன்னு பாருங்க. இன் இல். ஓகே. இன் இல் ஆகியவை 5ஆம் வேற்றுமை உறுப்புகளாகும். இவை நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது என பொருள் போன்ற பொருள்களில் வரும். நீங்கள் அப்படின்னா நீங்கிறது. தலையின் இழிந்த மையர். ஓகே. அப்போ நீங்கிருச்சு. ஒப்பு அப்படின்னா பாம்பின் நிறம் ஒரு குட்டி. ஓகே. பாம்போட நிறம் ஒரு குட்டி அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் சொல்லியிருக்காங்க. அடுத்து எல்லை. தமிழ்நாட்டுங்களுக்கு வங்க கடை எல்லை அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அதே இது இங்கே கூன்னு வந்துருந்துச்சு, இங்கே இன்னுன்னு வருது. தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல். அடுத்து ஏது. சிலேடை பாடுவதில் வல்லவர். காலமேகம் பாடுவதில் இல் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே. பாம்பின் இன்னுன்னு வந்திருக்கு. தலையின் இந்த மாதிரி நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது அப்படிங்கிற பொருளில் வந்திருக்கு. அப்போ இன்னு இல்லும் அப்படிங்கிறது என்ன? 5ஆம் வேற்றுமை. ஓகே. இப்போ பாருங்க ஐ அப்படின்னு நம்ம சொல்லும் போதே ஏன்னு வருது. அப்போ இல் இன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரைட். அடுத்தது பாருங்க 6ஆம் வேற்றுமை. அது, ஆது, ஆகியவை வந்துட்டு என்ன?
ஆறாம் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆறாம் வேற்றுமையில என்ன வரிசை வருது? ஆ ஆ இந்த மாதிரி வருது. ஓகே, அது அன்ட்டு. இவ்வேற்றுமை உரிமை பொருள்களில் வரும். அது என்ன? உரிமை பொருளை கிழமை பொருள் என்றும் கூறுவர். உரிமை பொருளை கிழமை பொருள் என்றும் கூறுவர். எடுத்துக்காட்டு பாருங்க, ராமனது வில் உரிமை, ராமனுக்குரிய, அதான் அந்த வில்லு வந்து யாருக்கு உரிமையானது? ராமனுக்கு உரிமையானது. நண்பனது கை, ஓகேவா, இந்த கை வந்து யாரோடது? யாருக்கு உரிமையானது? நண்பனுக்குரியது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உரிமை பொருள்களில் வரக்கூடியது. இதை என்ன சொல்லலாம்? இங்கே ராமன் அதுன்னு வந்திருக்கு. ஓகேவா? அப்போ இங்கே அந்த அது அப்படிங்கிறது ஆறாம் வேற்றுமை. ஆகிய உறுப்புகளை இக்காலத்தில் பயன்படுத்துவது இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, அடுத்து ஏழாம் வேற்றுமை. இங்கே கவனிங்க, ஏழாம் வேற்றுமைக்குரிய உறுப்பு என்ன? கண்ணுங்கிற மென்ஷன் பண்ணுறோம். அதே போல் மேல், கீழ், கால், இடம் போன்ற உறுப்புகளும் உண்டு. அப்போ மெயினாக சொல்கிறது கண்ணுன்னு நம்ம சொல்லுவோம் ஏழாம் வேற்றுமை உறுப்பு. அதோட சேர்த்து மேல், கீழ், கால், இடம் போன்ற உறுப்புகளும் உண்டு. இதில் இடம், காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களில் ஏழாம் வேற்றுமை உறுப்பு இடம்பெறும். இடமும் காலத்தையும் குறிக்கிறதுல எந்த உறுப்பு இடம்பெறும்? ஏழாம் வேற்றுமை உறுப்பு இடம்பெறும். ஓகே, ஸோ இந்த மாதிரி எப்படி வேணால் கொஸ்டின் பண்ணலாம். ஏழாம் வேற்றுமை. இப்போ எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது. இப்போ ஒரு இடத்தை பற்றி என்ன சொல்கிறது? எந்த இடத்துல மழை பெய்தது? எங்கள் ஊரின் கண். அப்போ கண்ணுங்கிற நம்ம சொல்கிறோம்ல, அப்போ இது ஏழாம் வேற்றுமை. இரவின் கண் மழை பெய்தது. காலம் எந்த காலத்தில்? இரவு காலத்தில். ஓகே, அப்போ இரவின் கண் மழை பெய்தது. அப்போது இடமும் காலத்தையும் மென்ஷன் பண்ணி வரக்கூடியது ஏழாம் வேற்றுமை உறுப்பு. ஓகேவா? இந்த ஏழாம் வேற்றுமை உறுப்புல இன்னும் நம்ம நல்லா கிளியராக புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு பாயிண்ட் இருக்கு. அதான் அந்த தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஒரு வேற்றுமை உறுப்பு ரெண்டு வேற்றுமையில வரும். அதாவது இல் அப்படிங்கிற ஒரு வேற்றுமை உறுப்பு ஐந்தாம் வேற்றுமை உறுப்பிலும் வரும், ஏழாம் வேற்றுமை உறுப்பிலும் இருக்கு. ஓகேவா? அப்போ ரெண்டு வேற்றுமை உறுப்பிலும், ஐந்தாம் வேற்றுமை உறுப்பிலும் ஏழாம் வேற்றுமை உறுப்பிலும் உள்ள உறுப்பு எது அப்படின்னு கேட்டால் இல்லு. இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிறது? எப்போ இந்த இல்லுன்னு வந்தால் நீங்கள் பொருளில் வந்தால் ஐந்தாம் வேற்றுமை என்றும், இடப்பொருள் வந்தால் ஏழாம் வேற்றுமை என்றும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா ஏழாம் வேற்றுமைனா இடம், காலம் அப்படிங்கிறது தான். நம்ம இப்போ இரவில் மழை பெய்தது அப்படி இல்லு நம்ம சொல்கிறோமா? இரவில் அப்படிங்கிற போது இல்லை நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த இரவுங்கிறது ஒரு காலம்ங்கிறதானே. அப்போ காலத்தில் வந்திருக்கனால இந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறது என்ன உறுப்பா நம்ம சொல்லலாம்? ஏழாம் வேற்றுமை உறுப்பா நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த இடம் பொருளில் வந்துச்சு அப்படின்னா ஏழாம் வேற்றுமை சொல்லலாம். அதே இது நீங்கள் அப்படிங்கிற கான்செப்டில் இப்போ ஏதாவது ஒரு நீக்குதல் சம்மந்தமாக இருந்துச்சு அப்படின்னா அது ஐந்தாம் வேற்றுமை உறுப்பில் இல்லு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். புரிஞ்சுங்களா? ரைட். இப்போ எட்டாம் வேற்றுமை உறுப்பு, எட்டாம் வேற்றுமைக்கு உறுப்புகள் கிடையாது. இது வந்து விழிப்பொருளில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன விழிப்பொருள் அப்படின்னா, பெயர் வந்து ஒரு படற்கை பெயராக வர்றது, பெயரே வந்துட்டு மறிவு வர்றது, இந்த மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம் பாருங்க, கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் பாருங்க. படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதையே விழி வேற்றுமை என்று சொல்லுவாங்க. ஓகே, அப்போ எட்டாம் வேற்றுமைக்கு இன்னொரு பேர் விழி வேற்றுமை. விழி வேற்றுமை. இப்போ பாருங்க, அண்ணன் அப்படிங்கிறத அண்ணா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ வேற்றுமைக்கு என்று தனி உறுப்பு கிடையாது, பெயர்கள் திரிந்து வருவதும் வழக்கம். அப்போ அண்ணன் அப்படிங்கிறத அண்ணா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அப்போ இது வந்து தான் இதுதான் விழிப்பொருள் அப்படிங்கிறத அர்த்தம். புலவர் என்பது புலவரே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி மாறி வழங்குறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்? எட்டாம் வேற்றுமைன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததை இங்கே இந்த வேற்றுமை உருவா அவற்றின் பொருள்கள் அப்படிங்கிறதுல கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் சொல்லியிருக்க இன்ஃபர்மேஷன் நீங்கள் நல்லா புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த வேற்றுமை உறுப்பு என்னென்ன அப்படிங்கிறதும் உங்களால் கிளியராக புரிஞ்சுக்க முடியும். அதே டயத்தில் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது? முதல் வேற்றுமைக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன வேற்றுமை? எழுவாய் வேற்றுமை. ஓகேவா? இரண்டாம் வேற்றுமைக்கு என்ன ஒரு பேர் இருக்குது? கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அதே போல் எட்டாம் வேற்றுமைக்கும் ஒரு பேர் இருக்குது. என்ன? விழி வேற்றுமை அப்படின்ட்டு. இப்போ இரண்டாம் வேற்றுமைக்கு என்ன பேர் நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ முழுமையாக பார்க்குறவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ முழுமையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணும்போது நீங்கள் வீடியோ முழுமையாக நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத என்னால் அதை புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். ஓகேங்களா? பாருங்க, அடுத்தது பார்ப்போம். அவ்வளோதான். அடுத்தது பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது எது? வேற்றுமை தான் பெயர் சொல்லோட பொருளை வேறுபடுத்துது. ஓகேங்களா? அடுத்து எட்டாம் வேற்றுமை டேஸ் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது, விழி வேற்றுமை. அடுத்து உடன் நிகழ்ச்சி பொருள்களில் டேஸ் வேற்றுமை வரும். மூன்றாம் வேற்றுமை தான் உடன் நிகழ்ச்சி.
தாயோடு குழந்தை வந்தது அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம்ல. ஓகே, அப்போ மூன்றாம் வேற்றுமை உறுப்புல தான் வரும். அடுத்து அறத்தான் வருவதே இன்பம். இத்தொடரில் டேஸ் வேற்றுமை பயின்று வந்துள்ளது, மூன்றாம் வேற்றுமை. ஓகே, அறத்தான் வருவதே ஆண் அப்படிங்கிறது இருக்கா. ஸோ அப்போது அறத்தான் வருவதே இன்பம் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வேற்றுமை உறுப்புகள் கூடுதலாக என்னென்னலாம் இருக்கோ அதையும் சேர்த்து நோட் பண்ணி வைக்கிறது நல்லது. ஓகேங்களா. இப்போ இதெல்லாம் நம்ம முன்னாவே நம்ம பார்த்தோம். இப்போ 8ஆம் வேற்றுமைக்கு எதுவும் கிடையாது. 7ஆம் வேற்றுமை கண் அப்படிங்கிறதோட நம்ம முடிச்சிருப்போம். அதே இது என்னென்ன இருக்குது, மேல் கீழ் கால் இல் இடம் அப்படின்னு இருக்குது. அதே இது 6ஆம் வேற்றுமை அது ஆது அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா அந்த என்னென்ன வேற்றுமை உறுப்பு எக்ஸ்ட்ரா இருக்கோ அதையும் தெளிவாக நோட் பண்ணி வச்சிங்கன்னா எந்தவித கன்ஃபியூஷன் இல்லாமல் இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து மலர் பானையை வனைந்தால். இத்தொடர் டேஸ் பொருளை குறிக்கிறது, ஆக்கல். ஓகே, உருவாக்குறது. மலருங்கிறது மலர் அப்படிங்கிற ஒரு பெண் பானையை செய்கிறத வனைந்தால். இது வந்து ஒரு மரபு சொல்ல கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பானை உருவாக்குறத நம்ம அவங்க தொழில் செய்கிறவங்கள வனைந்தால் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பானை உருவாக்குறத வனைந்தால் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ பானையை அப்படிங்கிற உருவாக்கியிருக்காங்க, அதனால ஆக்கல் அப்படிங்கிற சொல்லலாம். இப்போ பாருங்க, மூன்றாம் வேற்றுமை உருபு. ஓகே, ஸோ மூன்றாம் வேற்றுமை உருபு என்ன, மண்ணால் குதிரை செய்தான். ஓகே, மண்ணால் மூன்றாம் வேற்றுமை ஆள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ மண்ணால் குதிரை செய்தான் அப்படிங்கிறதா இது ஃபர்ஸ்ட். அடுத்து 4ஆம் வேற்றுமை ராமனுக்கு தம்பி இலக்குவன். ஓகே, ராமனுக்கு தம்பி இலக்குவன். ஆள் ஹூ அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. ஓகேங்களா. ஸோ ராமனுக்கு இது 2. அடுத்தது 5ஆம் வேற்றுமை ஆள் ஹூ இன் அப்படின்னு வருமா. ஸோ அப்போ இன் அப்படிங்கிறது நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஏவுதல் கலையின் சிறந்தவன் ஏ கலைவன் அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இது 3வது. அடுத்தது 6ஆம் வேற்றுமை ஆள் ஹூ இன் அதுன்னு இருக்கா. அப்போ இது 4ஆம் வேற்றுமை பாரியனது தேர் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த வேற்றுமை உறுப்புகளை அந்த மாதிரி நம்ம நோட் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இதில் இருந்து நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் அந்த வேற்றுமை உறுப்புலாம் என்ன அப்படிங்கிறத நல்லா கிளியராக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஓகே, இப்போ இதுக்கு அடுத்தது நீங்கள் மொழியால் ஆழ்வோம்ல என்ன தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னா இந்த நிறுத்தல் குறிகள். நான் நிறுத்தல் குறிகளை தனி ஒரு பார்ட் வீடியோவாகவே இப்போ அடுத்த ஒரு வீடியோவே நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இதில் நீங்கள் பாருங்கள். இப்போ நான் அது ஓரலாம் நான் சொல்லிடுறேன். கார்புள்ளி அப்படிங்கிறத எங்கே பயன்படுத்துவோம், பொருள்களை எண்ணும் இடத்தில். ஓகே, நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். பொருள்களை எண்ணும் இடங்களில் கார்புள்ளி வரும். இப்போ குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இந்த மாதிரி ஒவ்வொன்றா எண்ணுறமா. ஸோ அப்போ என்ற இடத்துல இந்த கார்புள்ளினா அந்த கம்மா போடுறது தான் வந்துட்டு கார்புள்ளின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்பதுனா நம்ம நோட் பண்ணிடலாம். அடுத்து கடிதத்தில் விழி முன். இப்போ விழி அப்படின்னா வந்துட்டு அன்புள்ள நண்பா விழித்தொடர். ஓகேங்களா. அப்போ இதை நம்ம என்ன சொல்லலாம், நம்ம ஒரு விழித்தொடர் நம்ம சொல்லலாம். இங்கேயும் வந்துட்டு என்ன வரும், கார்புள்ளி வரும் கடைசியில். அடுத்து வினை எச்சங்களுக்கு பின் கார்புள்ளி வரும். இப்போ பொழிலன் தோட்டத்திற்கு சென்று அப்படிங்கிறது ஒரு வினை எச்சம். இதுக்கு பக்கத்தில் ஒரு கமா வந்துருக்கும், நல்லா கவனிச்சிங்கன்னா இதுக்கு பக்கத்தில் ஒரு கமா வரணும். வாழை இலை பறித்து வந்தான். அடுத்து மேற்கோள் குறிகளுக்கு மேற்கோள் குறி அப்படிங்கிறது அந்த இரட்டை மேற்கோள் குறி இருக்கா, அதுக்கு முன்னாடி கார்புள்ளி வரும். இப்போ குழந்தை நிலவை பார்த்து அப்படின்னு இங்கே ஒரு கார்புள்ளி வந்து தான் அதுக்கப்புறம் மேற்கோள் வருது. ஓகேவா, மேற்கோள் குறி வருது. ஓகேவா, அப்போ இங்கே கார்புள்ளி வரும். அடுத்து முகவரியில் இறுதி வரை நீங்கள் ஏனைய வரிகளின் இறுதியில் கார்புள்ளி வரும். இப்போ ஒரு அட்ரஸ் நம்ம எழுதுறோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றும் நம்ம நோட் பண்ணுவோம். அவங்க பேர் நோட் பண்ணுவோம், பேர் நோட் பண்ணிட்டு ஒரு கமா நோட் பண்ணுவோம். வீட்டு நம்பர் நோட் பண்ணிட்டு ஒரு காமா நோட் பண்ணுவோம், என்ன ஸ்ட்ரீட்டு நோட் பண்ணிட்டு ஒரு காமா நோட் பண்ணுவோம். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருவோம். அப்போ இந்தந்த இடங்கள்ல அந்த 5 இடங்கள்ல கார்புள்ளி வரும் அப்படிங்கிறத நோட் பண்ணிடுறோம். ஓகேங்களா. அடுத்து அரைப்புள்ளி. அரைப்புள்ளினா மேலே ஒரு டாட் வந்து கீழே கமா இருக்கும், இதான் வந்து அரைப்புள்ளின்னு சொல்லுவோம். ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் அரைப்புள்ளி வரும். ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள். இப்போ பாருங்க, கரியாளன் கங்கை வரை படையெடுத்து சென்றான் அப்படின்னு இருக்கு, இங்கே ஒரு கார்புள்ளி வந்திருக்கு. அடுத்து கனக விசயருடன் போரிட்டான். அப்போ ஒரே எழுவாயில கரியாளத்தான் சொல்றாங்க, இங்கே படையெடுத்து சென்றான் அப்படிங்கிறது. அடுத்து அவர் என்ன பண்ணாரு, கனக விசயருடன் போரிட்டான். அப்போ இந்த இடத்துல அரைப்புள்ளி வரணும். உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில் அரைப்புள்ளி வரும். உடன்பாடு இப்போ நல்லவன் வாழ்வான்,
இது உடன்பாடு. அடுத்து எதிர்மறை கருத்து, தீயவன் தாழ்வான். அப்போ உடன்பாடு நல்ல இது பாசிட்டிவானு சொல்லிட்டாங்க. அடுத்து இந்த இடத்துல வந்து என்ன வரணும், அரை புள்ளி வரணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை தான் நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்து முக்கார் புள்ளி, சிறு தலைப்பான தொகை சொல்லை விரித்து கூறும் இடத்தில் முக்கார் புள்ளி வரும். அது என்ன முக்கார் புள்ளி? முக்கார் புள்ளினா 2 டாட் மாதிரி மேலே கீழே இந்த சேர்ந்து வர்றது முக்கார் புள்ளி சொல்லுவாங்க. தொகை சொல்ல தான் மெயினாக வரும். முத்தமிழ் அப்படின்னா இயலிசை நாடகம்ங்கிறத ஒரு தொகை சொல். இது 3 சேர்ந்தது தான் ஷார்ட்டாக நம்ம தொகை சொல்ல என்ன சொல்கிறோம், முத்தமிழ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. அடுத்து முற்றுப்புள்ளிங்கிற முற்றுப்புள்ளி எங்கே வரும், சொற்றொடரின் இறுதியில் வரும், சொற்குறுக்கங்களில் வரும். இப்போ நம்ம திருவி கல்யாண சுந்தரனார் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம்ல. ஓகே, அந்த மாதிரி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அதே போல் பெயரின் தலையெழுத்து இன்சியல் நம்ம சொல்கிறோம்ல, அங்கே வந்துட்டு முற்றுப்புள்ளி வரும். ஓகேங்களா. அடுத்து வினாக்குறி, வினா பொருளை உணர்த்தக்கூடிய சொல்லுக்கு லாஸ்ட்டில் நம்ம வினாக்குறிங்கிறது வரும். அடுத்து வியப்புக்குறி, ஆச்சரியக்குறி எங்கே வரும், மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல், இந்த உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய இடங்களில் வியப்புக்குறி வரும். தமிழனின் இனிமைதான் என்ன இந்த மாதிரி இருக்கா, அப்போ இங்கே வியப்பு வருது. பாம்பு அச்சத்துக்கு இந்த இடத்துல வருது வியப்புக்குறி. அதே போல் அந்தோ இயற்கை அழிகிறது அப்படின்னு அவலம், இந்த இடத்துலையும் வியப்புக்குறி வருது. ஓகேங்களா. அடுத்து நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வரும், ஒற்றை மேற்கோள் குறி எங்கே வரும், இரட்டை மேற்கோள் குறி எங்கே வரும் அப்படிங்கிறதான் அதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும் இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூற்று உட்பட்டு வரும்போது ஒற்றை மேற்கோள் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும் போதும் இந்த இடத்துல வரும். அடுத்து ரெண்டாவது, இரட்டை மேற்கோள் குறியில கூட இன்னொரு கூற்று நம்ம உட்பட்டு வரும்போது ஒற்றை மேற்கோள் வரும். இப்போ நல்ல என்பது குறிப்பு பெயரச்சம். இப்போ வந்து ஒரு தனி சொல்ல மட்டும் நம்ம விளக்கி சொல்றோமா, நல்ல அப்படிங்கிறத பத்தி நம்ம சொல்றோம், அப்ப இங்க ஒற்றை மேற்கோள் குறி வரும். அடுத்து கூட்டத்தின் தலைவர், இங்க வந்துட்டு இரட்டை மேற்கோள் குறியில தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது அப்படின்னு சொல்லிட்டாங்களா, அவர் எந்த தலைப்புல பேசுறாரு அப்படின்னா இந்த ஒரு தனி சொல்ல வந்து குறிப்பிட்டு சொல்றோம். தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம், ஒற்றை மேற்கோள். ஏற்கனவே இரட்டை மேற்கோள் குறி வந்துருச்சு, அதுல ஒரு குறிப்பிட்டு ஒரு வார்த்தையை நம்ம மென்ஷன் பண்றோம் அப்படின்னா அங்க ஒற்றை மேற்கோள் குறி வரணும். இப்போ இரட்டை மேற்கோள் குறி பாருங்க, நேர்கூற்றுகளிலும் செய்யுள் அடிகளிலோ பொன்மொழிகளிலோ குறிப்பிடும் இடங்களில் இரட்டை மேற்கோள் குறி பயன்படுத்த வேண்டும். இப்போ நேர்கூற்றுகளை இப்போ நம்ம பார்த்தோம்ல, அறிஞர் அண்ணா அப்படிங்கிற பேச வர்றார் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன சொல்றோம், அது நேர்கூற்று அப்படின்னு சொல்றோம். அடுத்து செய்யுள் அடிகளையோ பொன்மொழிகளையோ நம்ம குறிப்பிடும் போது என்ன வரும், இந்த இரட்டை மேற்கோள் குறி வரும். இப்போ திருவிக்கா மாணவர்களிடம், அப்போ டைரக்ட் ஸ்பீச் மாதிரி. ஓகே, அப்போ நேர்கூற்று, இங்கே இரட்டை மேற்கோள் குறி போடுறோம், அதுக்கு முன்னாடி கமா போட்டிருக்கணும். தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் என்று கூறினார். இது வந்து இரட்டை மேற்கோள் குறி நம்ம எங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ரைட். இப்போ இதில் கவனிங்க, பின்வரும் உரிய இடங்களில் நிறுத்த குறியில இடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க, பார்க்கலாம். பூக்கள் நிறைந்த இடம் சோலை ஆகும் அப்படிங்கிறது இங்கே வந்து நம்ம முற்றுப்புள்ளி மட்டும் நம்ம வச்சிடலாம், முற்றுப்புள்ளி மட்டும் இங்கே வச்சாவே போதுமானது. அடுத்து திருக்குறள் அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ திருக்குறள் அப்படின்னு பார்த்தோம்னா மூணுமே இன்னக்குரிய தானே, அறம் கமா பொருள் கமா இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது, இது முற்றுப்புள்ளி வரணும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது தமிழ் மொழி செம்மையானது, வலிமையானது, இளமையானது. இப்போ இந்த தமிழ் மொழியை பற்றியே மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போது இங்கே என்ன வரும் அப்படின்னா இந்த அரை புள்ளிங்கிறது வரணும். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு கமா, இந்த ஒரு அரை புள்ளி, அடுத்து லாஸ்ட்டில் ஒரு முற்றுப்புள்ளி. ஓகேங்களா. ரைட். அடுத்து கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா என்று கேட்டான். அப்போ இது வந்து நேர்கூற்றுங்கிற மாதிரி தானே. அப்போது தந்தையிடம் அப்படிங்கிறது கமா போட்டுட்டு மேலே வந்துட்டு அந்த இரட்டை மேற்கோள் குறி இன்று மாலை விளையாட போகட்டுமா அப்படின்ட்டு கூறியிருக்கான். ஓகே, இதில் கேள்விக்குறி வந்துட்டு அதுக்கப்புறம் இரட்டை மேற்கோள் குறி நம்ம சொல்லிக்கலாம். என்று கேட்டான், ஆக்சுவலாக வந்துட்டு இது ஒற்றை மேற்கோள் குறி நம்ம மென்ஷன் பண்ணிடணும். ஓகேங்களா. ரைட். அடுத்தது திருவிக்கா எழுதிய பெண்ணின் பெருமை என்னும் நூல் புகழ் பெற்றது. அப்போ இந்த பெண்ணின் பெருமை அப்படிங்கிறதுல ஒற்றை மேற்கோள் குறி. அடுத்து திருவிக்கா அப்படிங்கிறதுல இங்கே நம்ம புள்ளி வச்சிடணும்.
எல்லாம் வந்து குறுக்கெழுத்து அப்படிங்கிற மாதிரி தானே. அப்போது திரு புள்ளி வி புள்ளி கா பெண்ணின் பெருமை என்னும் தலைப்பு புகழ் பெற்றது. எல்லாத்துலேயுமே வந்து அந்த ஃபுல் ஸ்டாப்ங்கிற நோட் பண்ணிடணும். ஓகேங்களா. அடுத்து பின்வரும் பகுதியில் உரிய இடங்களில் நிறுத்தக்குறிகளை இடுக அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் நம்ம ரீட் பண்ணுவோம். இப்போ இதில் என்ன கவனிக்க வேண்டியதுன்னா, நூல் பல கல் என்பார் பெரியோர். இதில் வந்து இதை பற்றி தானே மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஒற்றை மேற்கோள்களையும் நம்ம நோட் பண்ணிடணும். பெரியோர் அறிவை நூல் பல கல் இது வரைக்கும் கல்லுங்கிற வரைக்கும் ஓகேங்களா. என்பார் பெரியோர் அறிவை வளர்க்கும் நூல்கள் அனைத்தையும் நம்மால் விலை கொடுத்து வாங்க முடியுமா. இந்த முடியுமா அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறியாக வச்சிடணும். ஓகேங்களா. கேள்விக்குறி வச்சுட்டு கமா போட்டு முடியாது அப்படிங்கிறத நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். ஓகேங்களா. ஸோ 1 by 1 நான் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நூலகங்கள் இக்குறையை நீக்க உதவுகின்றன. ஸோ உதவுகின்றன அப்படின்னா இங்கே நம்ம ஃபுல் ஸ்டாப் நம்ம வச்சிடலாம். பல்வேறு துறைகளை சேர்ந்த அனைத்து நூல்களும் நிறைந்த இடம் நூலகமாகும். ஸோ இது வந்துட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் ஆல்ரெடி இருக்கு. அடுத்து நூலகத்தின் வகைகளாவன அப்படின்னா இதில் வந்துட்டு இங்கே அடுத்தடுத்தது சொல்கிறாங்க. ஸோ முக்கார் புள்ளி இங்கே ஒரு கமா நோட் பண்ணோம். மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணிடணும். ஊர்ப்புற நூலகம் இது வரைக்கும். அடுத்தது இது ஃபுல் ஸ்டாப் நம்ம வச்சிடணும். இதோட முடிஞ்சு. அடுத்து எனக்கு பிடித்த நூல்களுள் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைத்தாலும் மகிழ்ச்சி அடைவேன். ஓகேங்களா. ஸோ இந்த மகிழ்ச்சி அடைவேன் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா என்றால் நேரு அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அப்போது இதை வந்து நம்ம ஒற்றை மேற்கோள் குறி நம்ம நோட் பண்ணிடணும். எங்கே இருந்து அப்படின்னா எனக்கு பிடித்த நூல்களுடன். ஓகே, இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். இந்த ஒற்றை மேற்கோள் குறி என்றார் நேரு இது புள்ளி வச்சிடணும். ஆகவே நூலகத்தின் பயன் அறிவோம், அறிவு வளம் பெறுவோம் அப்படிங்கிறத இங்கே நம்ம பயன் அறிவோம் அப்படிங்கிறதுல இங்கே ஒரு அரை புள்ளி நம்ம நோட் பண்ணிடணும். அறிவு வளம் பெறுவோம்ங்கிறத ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் அதை கரெக்டாக நான் சொல்ல நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, இதை பார்த்துக்கலாம். சில ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். திரைப்பட பாடலாசிரியருடன் சோமுவின் ஊர் என்ன. சோமுங்கிறது ஆலங்குடி. சோமு அப்படின்னு தானே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, ஆலங்குடி. அடுத்து கேடில் விழுச்செல்வம் கல்வி தான் வந்துட்டு கேடில் விழுச்செல்வம். அடுத்து குமர குருபரர் எழுதிய நூல்கள் 1 நீதி நெறி விளக்கம். கலன் என்னும் சொல்லின் பொருள் அணிகலன். அடுத்து ஏட்டு கல்வியுடன் டேஸ் கல்வியும் பயில வேண்டும். இயற்கை கல்வி. ஓகே, இயற்கை கல்வி தான் வந்து பயிலணும். அடுத்து திருவிக்கா எழுதிய நூல்களில் 1 பொதுமை வேட்டல். ஓகேங்களா. அடுத்து தமிழ் டேஸ் திருவிக்கா, தமிழ் தென்றல் தான் வந்துட்டு திருவிக்கா. ஓகே. அடுத்து வேற என்ன பார்த்தோம்னா லாஸ்ட்டாக கலைச்சொற்கள் பாருங்க. நிறுத்தற்குறி அப்படின்னா பஞ்சுவேஷன், அணிகலன் அப்படின்னா ஆர்னமெண்ட், திறமை அப்படின்னா டேலண்ட், மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன், விழிப்புணர்வு அப்படின்னா அவேர்னஸ், சீர்திருத்தம் அப்படின்னா ரீஃபார்ம். ஓகே. ஸோ இதில் நம்ம அந்த நிறுத்தக்குறியா பஞ்சுவேஷன் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிடலாம். மற்றதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதான். ஒருவேளை புது வார்த்தைகளாக இருந்தால் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ஒரு இயலில் நம்ம வேற்றுமை சம்மந்தமாக ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல் நிறுத்தற்குறிகள் சம்மந்தமாக நம்ம தெளிவாக தெரிஞ்சுட்டோம். ஸோ இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.